இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரடியாக வந்து தற்போது அஞ்சலியை செலுத்தியிருக்கார். நம்ம இருக்காரு. சார், பாரதிராஜா அவரோட மறைவு குறித்து அறிந்த உடனே இப்போ நேரில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கீங்க. மறைவு குறித்து அறிந்து நீங்க என்ன மாதிரி நினைச்சீங்க? இல்லை, பெரிய கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு மருத்துவமனையில் இருந்த காலத்திலே நான் தொடர்ந்து ஒரு 2-3 முறை ஒரு நெடிய சந்தேன். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் களத்துக்கு போவதற்கு ஒரு 2 நாட்கள் முன்னதாக கூட சென்னை பாரதிராஜா மருத்துவமனையில் அவரை சந்தித்து உடல் நலம்லாம் நான் விசாரித்தேன். என்னோடு எப்பொழுதுமே நல்ல நட்போடு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாளி. பொதுவாக சொல்லணுன்னா தமிழ் திரையுலகில் எத்தனையோ பேர் வந்து கொடிகட்டி பறந்தாலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் மட்டுமல்ல, ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு சாமானியர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஸ்டுடியோக்களில் மட்டுமே நடந்த படப்பிடிப்பை முதன்முறையாக வரப்பிற்கும் வயல்வெளிக்கும் கிராமப்புறத்திற்கும் கடற்கரை ஓரத்திற்கும் அழைத்து சென்று அதிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர். தான் இயக்குனர் மட்டுமல்ல, பல்வேறு இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மகா இயக்குனர், ஒரு மாபெரும் படைப்பாளி. வானத்து நட்சத்திரங்களைப் போல பல நட்சத்திரங்களை தமிழ் திரையுலகில் உருவாக்கியவர். பல்வேறு விருதுகளை பெற்றவர். தேனி அள்ளி நகரத்திலிருந்து வந்து சென்னையிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் ரசிகருடைய மனத்தை என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த கரகரத்த குரலோடு ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருந்தவர். அவருடைய மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் உலகத்திற்கு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன். சார், உங்களுடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு திரைத்துறையில ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் பற்றி அவர் எடுத்த படங்கள் நீங்க பார்த்து ரசித்தது, வியந்தது, அது உங்களுடைய இளமை காலமா இருக்கலாம், இல்ல சமீபத்தில் பார்த்த படங்களா இருக்கு? இல்லை, 16 வயது நிலையிலிருந்து உங்களுக்கு தெரியும், அந்த இன்னைக்கு கூட நான் அதை ட்வீட் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்திலிருந்து எங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அதற்கு பின்னால் இறுதி காலத்தில் மட்டும்தான் அவர் சில படங்களில் அவர் நடிப்பதற்காக முனைந்தார். இருந்தாலும் கூட நல்ல நட்போடு இருந்தார். நல்ல நட்பாக, உறவாக, அன்பாக, அரவணைப்பாக, தொடர்ந்து தொலைபேசியிலே மட்டுமல்ல நேரடியாக சந்தித்து உறவாடக்கூடிய அளவு நல்ல நட்போடு இருந்தவர் இன்றைக்கு இல்லாமல் இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எந்த அளவுக்கு உட்பட்டது சார்? நீங்க அவர் திரைப்பயணம், நீங்க அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இல்லை, எங்களுடைய குடும்ப நிகழ்வுகள்லாம் அவர் கலந்துருக்கிறார். உதாரணம், என்னுடைய மகள் பிரியதர்ஷினுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் வந்து ஒரு உரையாற்றி இருக்கிறார். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னுடைய இல்லத்திற்கு பலமுறை கொரோனா காலகட்டத்தில் முதல் இந்த வேக்சின் போட்டப்ப நேரடியாக நம்ம இல்லத்திலே வந்து ஒரு வேக்சின்லாம் போட்டுக்கிட்டாரு. அவருடைய சன் மனோஜ், அவரும் வந்து நல்ல நட்பாக இருந்தார். அதனால் உறவு, நட்பு, அன்பு, எல்லா தொடர்புகளும் அவரோடு இருந்தது. நம்ம அரசியலில் பரபரப்பாக இருந்தாலும் கூட நல்ல ஆலோசனைகள்லாம் அவர் வழங்குவார். அதனால் அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பாக தான் நான் பார்க்குறேன். திரைத்துறையில் வேறு யாரோடையும் நான் அவ்வளோ நெருக்கமாக இருந்ததில்லை. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க.